குர்பானியிலே சாப்பிடக்கூடாத 7 உறுப்புக்கள். 1 இரத்தம், 2வது ஆண்குறி, 3வது பெண்குறி, 4வது மூத்திரப்பை, 5வது பித்தப்பை, 6வது கலலை, 7வது 2 விதைகள். குர்பானியை உரித்ததற்கு பிறகு அதனுடைய உயிர் நன்றாக பிரிந்ததற்கு பிறகுதான் அதனுடைய தோலை உரிக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். உயிர் பிரிவதற்கு முன்பதாகவே ஆட்டுடைய தோலை உரிப்பது என்பது இருக்கின்றதே, அது தானாக செத்த பிராணியை உண்டதற்கு சமம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கறி ஹராம் என்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் கறியை சுத்தமாக உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் குர்பானி கொடுக்கின்றோம். அதனுடைய இரத்தங்கள் நன்றாக வெளியாக பொழுதுதான் அந்த இறைச்சி சுத்தமானதாக தூய்மையானதாக ஆகின்றது. அதனுடைய இரத்தம் முழுமையாக பிரிவதற்கு முன்பதாகவே அதனுடைய தோலை நம்ம உரிப்போமையானால் அதனுடைய இரத்தங்கள் அதனுடைய கறியிலே கலந்துவிடும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள். ஆகையால் உயிர் நன்றாக பிரிந்ததற்கு பிறகு தான் தோலை உரிக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள்.